இப்போ இருக்கிற வாழ்க்கை முறையில் உள்ள மாற்றங்கள் தேவைகளையும் பிரச்சனைகளையும் அதிகமாக்குது. இதை சமாளிக்க முடியாமல் திணறி போகிற நேரத்தில் அதன் வெளிப்பாடாக கோபமும், கோபத்தோட வெளிப்பாடாக நாம் நடந்து கொள்கிற விதமும், பயன்படுத்துகிற வார்த்தைகளும் நம்மளை சுற்றி இருக்கவங்களை காயப்படுத்துறது மட்டும் இல்லாமல் எதிரிகளையும் உருவாக்கி விட்டுருது. அது மட்டுமா, உயர் இரத்த அழுத்தம், மன அழுத்தம், மன உளைச்சல் அப்படின்னு ஏகப்பட்ட இலவசங்களையும் அள்ளி கொடுத்துருது. எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம், என்னால் இந்த சூழ்நிலையிலேருந்து மீண்டு வர முடியாதா அப்படின்னு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிற அந்த தருணத்தில் இந்த காணொலி உங்களுக்கு மிகப்பெரிய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டையும் மோட்டிவேஷனையும் கொடுக்கும். மிகப்பெரிய மனிதர்களின் வெற்றி கதைகள், நல்ல புத்தகங்கள், இதன் மூலமாக மட்டும் நல்ல விடயங்களை கற்றுக்கொள்கிறது இல்லை. நம்மளை சுற்றி நடக்கிற விடயங்களை நாம் அப்சர்வ் பண்ணுறதன் மூலமாகவும், இயற்கையை உற்று கவனிக்கிறதன் மூலமாகவும் நாம் நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைக்கி பெண் குயின்கிட்ட இருந்து முக்கியமான சில விடயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு உயிரினத்துக்கும் தன்னோட அடுத்த தலைமுறையை சிறப்பாக வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். உதாரணத்துக்கு மனித உயிரை எடுத்துக்கோங்க. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படவே கூடாது, அவங்க எதிர்காலம் நல்லபடியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் இருக்கிற வரைக்கும் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு நினைக்கும். ஆனால் ஒரு சில உயிரினங்கள் அடுத்த தலைமுறை அழிந்துடாமல் உயிரோடு கொண்டு வரத்துக்கு உயிர் போகிற அளவுக்கு போராடுவாங்க. அந்த வகையில் பெண்குயின் தன் அடுத்த தலைமுறையை இந்த உலகத்துக்கு கொண்டு வர எவ்வளவு கஷ்டங்களுக்கும், துரோகங்களுக்கும், சோதனைகளுக்கும் முகம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள், உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்பரர் பெண்குயின்கள். இந்த வகை பெண்குயின்கள் எப்பவுமே கூட்டமாக தான் வாழும். இவை தன் இனப்பெருக்க காலத்துக்கு கடலை ஒட்டிய பாதுகாப்பான பகுதியை தேர்ந்தெடுக்கும். ஏன்னா அந்த காலத்தில் தான் கடல் முழுசாக உறைய தொடங்கும். கடல் முழுசாக உறைய தொடங்கும்னா எவ்வளவு குளிராக இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த குளிர்காலம்தான் பெண் குயின்களின் இனப்பெருக்கத்துக்கு மிகவும் பாதுகாப்பான காலம். மற்ற கொடூரமான பறவைகளின் தாக்குதல் இருக்காது, கடல் வாழ் உயிரினங்களின் தாக்குதலும் இருக்காது. அதனால் இந்த கடுமையான குளிர்காலம் பெண் குயின்களின் இனப்பெருக்கத்திற்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு அந்த காலத்தை தேர்ந்தெடுக்கும். கிட்டத்தட்ட 5000 முதல் 6000 வரையிலான பெண் குயின்கள் கூட்டமாக உறைந்திருக்க கடல் பகுதிக்கு வரும். அந்த பாதுகாப்பான பகுதிக்கு வந்த பிறகு துணை தேடும் படலம் ஆரம்பிக்கும். அதாவது அப்போ தான் ஒவ்வொரு ஆண் பெண் குயின்களும் தனக்கு இணையான பெண் குயின்களை தேர்ந்தெடுக்கும். ஒரு சில ஆண்களுக்கு சீக்கிரமாகவே காதலி கிடைச்சிரும். ஆனால் ஒரு சில ஆண் பெண் குயின்கள் மிகவும் கஷ்டப்பட்டு போராடி தனக்கான காதலியை தேடி கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் ஒரு சில ஆண் பெண் குயின்களுக்கு தனிமையிலேயே சுற்றி திரியும். சரியான துணை கிடைக்காது. அதுவும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கும். காதலர்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துடாதா, அவங்க பிரிஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு காத்திருந்து பார்க்கும். பெண் குயின்கள் தனக்கான துணையை தேர்ந்தெடுத்துட்டா அவங்களுக்குள்ள அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நடக்காமல் பார்த்துக்கொள்ளும். ஜோடியான காதலர்கள் தன் அன்பையும் காதலையும் நெருக்கத்தையும் பகிர்ந்து கொள்ளுவாங்க. அந்த நேரம் தனிமையில் இருக்கிற இந்த ஆண் பெண் குயின்கள் காதல்லாம் நமக்கு செட் ஆகாது, நான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு தொலை தூரத்தில் உள்ள கடல் பகுதிக்கு மீன் பிடிக்க போயிடுவாங்க. அடுத்த 9 மாதத்துக்கு அந்த சிங்கிள் பெண் குயின்கள் கடலில் தான் வாழும். லவ்வெல்லாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சந்தோஷமாக கிளம்பிடும். அதுக்கு பிறகு இந்த காதல் ஜோடி பெண் குயின்கள் நெருக்கத்தையும் அன்பையும் காதலையும் அதிகப்படுத்திக்கிட்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கும். தன் காதல் உச்சத்தை அடைந்த பிறகு பெண் குயின்கள் முட்டையிட தயாராகும். பெண் குயின்கள் இடும் முட்டையை ஆணினமும் அடைக்காக்கும். அந்த முட்டையை அடைக்காப்பதற்கான ஒரு பைப் போன்ற அமைப்பு ஆணினத்துக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கும். முட்டைகளை அடைக்காப்பதற்கு பெண்ணினமே சிறந்தது. ஆணினத்துக்கு அவ்வளவா பக்குவம் பத்தாது இல்லையா? அதனால் முட்டைகளை இடுவதற்கு முன்பிருந்தே அதற்கான பயிற்சிகளை கொடுக்க ஆரம்பிக்கும். ஐஸ் கட்டிகளை எடுத்து கால்களுக்கு நடுவில் வச்சு எப்படி முட்டையை அடைக்காக்கணும்
அப்படிங்கிறத காதலிக்கும் போதிருந்தே கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும். ஆணினமும் ரொம்ப பொறுமையாக அழகாக கற்றுக்கொள்ளும். அதே போன்று பெண்ணினமும் பயிற்சி எடுத்துக்கொள்ளும். பயிற்சி முடிந்த பிறகு பெண்ணினம் முட்டையிட தயாராகும். ஆனால் அவ்வளோ எளிதான காரியம் இல்லைங்க. ரொம்பவே கஷ்டப்படும். தன்னோட உடல் இடையிலிருந்து கிட்டத்தட்ட கால்வாசி இடையே இழந்துரும். ஒரு பெண் குயின் சுமாராக 40 கிலோ இருக்கும். அதில் 10 கிலோ வரைக்கும் இழந்து 30 கிலோவாக குறைஞ்சிடும். பிறகுதான் முட்டையே வெளியில் வரும். தன்னுடைய உடல் இடை அவ்வளவா குறைந்ததுக்கு பிறகு உடலும் பலவீனமாகிரும். சரியான மாதிரி பசி எடுக்கும். சாப்பிட எதுவுமே இருக்காது. கடலும் உறைந்து போயிருக்க நேரத்தில் அங்கே உணவு கிடைக்கவும் வாய்ப்பே இல்லை. பெண் குயின்கள் தன் காதல் கணவன்கிட்ட போய், இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் சாப்பாடு தேடி போகிறேன், இந்த முட்டையை நீங்களே அடை காத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னிடம் இருக்க முட்டையை கணவனிடம் கொடுக்கும். கிட்டத்தட்ட -10 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குளிர் நடுங்கும். சில நொடிகளுக்குள்ள அந்த பரிமாற்றம் நடக்கணும். அப்படி இல்லைன்னா முட்டை உறைந்து போயிடும். அப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டது எல்லாமே வீணாக போயிடும். ஆனால் நொடிகளுக்குள்ளே அந்த பரிமாற்றத்தை பண்ணிட்டு அப்பா கிட்ட முட்டையை கொடுத்த சந்தோஷத்தில் அம்மா பெண் குயின் தனக்கான உணவை தேடி ஜாலியாக மீன் பிடிக்க போயிடும். அதற்கு பிறகுதான் உண்மையான சவாலையே ஆணினம் சந்திக்க போகுது. அந்த முட்டையிலிருந்து பெண் குயின் குஞ்சுகள் வெளியில் வரும் வரைக்கும் ஆண் தான் அடை காக்கணும். ஆனால் அது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. அது வரைக்குமாவது -10 டிகிரி செல்சியஸில் குளிர் இருந்தது. நாளாக இன்னும் குளிர் அதிகரிக்கும். அதெல்லாம் தாக்கு பிடிச்சி வாழணும். அந்த சூழ்நிலையில தான் ஆணினங்கள் எல்லாம் கூட்டமாக ஒரே இடத்துல இருக்க முடிவெடுப்பாங்க. ஒருத்தருக்கொருத்தர் ஒற்றுமையாக ஒட்டிக்கிட்டு நெருக்கமாக இருக்கதால கொஞ்சமாவது அந்த குளிரில் தாக்கு பிடிக்க முடியும். சில மணி நேரம் கழித்து நடுப்பகுதியில் இருக்க பெண் குயின்கள் வெளிப்பகுதிக்கு வருவாங்க. வெளிப்பகுதியில் இருக்க பெண் குயின்கள் நடுப்பகுதிக்கு போவாங்க. இப்படியே மாறி மாறி ஒற்றுமையாக விட்டு கொடுத்து ஒரு குளிர் காப்பகத்தை உருவாக்கி குளிரை தாங்க முயற்சிக்கும். ஆனால் இந்த நேரத்தில் தாங்க இயற்கை தன்னோட கொடூரமான முகத்தை அதற்கு காட்டும். பனிப்புயலை உருவாக்கும். ஏற்கனவே -20 டிகிரி செல்சியஸில் குளிர். அதையும் தாண்டி பனிப்புயல் கிட்டத்தட்ட -60 டிகிரி செல்சியஸில் பனி வீசும். இந்த பனிப்புயல்னால பெண் குயின்களுக்கு இடையில் தள்ளுமுள்ளி ஏற்படும். கால்களுக்கு நடுவில் முட்டை வேற இருக்குது. அதை வேற பத்திரமா பாதுகாக்கணும். இல்லைன்னா மனைவி வந்து கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? தள்ளு முள்ளையும் தாண்டி குளிரையும் தாங்கிக்கிட்டு முட்டையையும் பாதுகாக்கணும். எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. இந்த பனிப்புயல் கடந்த பிறகு பெண் குயின்கள் பாதுகாப்பான பகுதின்னு நினைச்சிட்டு இருந்த பகுதியை தாண்டி தொலைதூரம் நகர்ந்து வந்திருக்கும். இந்த புயல் நம்மளை ரொம்ப தூரம் கொண்டு வந்துடுச்சே அப்படின்னு அவங்க அறிஞ்சு கொள்கிற அந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு பாதுகாப்பான பகுதியை தேடி போகணும் அப்படின்னு மெதுவாக நகர்ந்து வேறொரு பாதுகாப்பான பகுதிக்கு வந்தடையும். ஒரு வழியாக கிட்டத்தட்ட 2 மாத காலங்கள் இந்த குளிரையும் பனியையும் தாக்கு பிடிச்ச பிறகு அந்த முட்டைக்குள்ளேருந்து குட்டி பெண் குயின் குஞ்சுகள் வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்த முட்டையிலேருந்து பெண் குயின் குஞ்சுகள் வெளியில் வரதை பார்க்குறப்போ அவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அப்பா பெண் குயின்களுக்கு மறந்து போயிடும். சந்தோஷத்தின் உச்சத்துக்கே போயிடுவாங்க. ஆனால் இவ்வளோ நாள் முட்டைக்குள்ளே இருந்ததுனால உணவு தேவை இருந்திருக்காது. ஆனால் இப்போ குட்டிகளுக்கு உணவு கொடுக்கணும். என்ன பண்ணுறது? அப்பா பெண் குயின்கள் தன் தொண்டை பகுதிக்குள்ளே முன்னிருந்தே கொஞ்சம் உணவுகளை சேமித்து வைத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே பெண் குயின் குஞ்சுகள் வெளியில் வந்த பிறகு ஆண் பெண் குயின்களுக்கு தாய்ப்பால் போன்ற ஒரு திரவம் சுரக்கும். அதை தன் குழந்தைகளுக்கு கொடுத்து பசியாற்றும். ஆனால் கொஞ்ச நாளைக்கு தாங்க இந்த தந்தைப்பால்லாம் சுரக்கும். அதுக்குள்ளே மீன் பிடிக்க போன அம்மா பெண் குயின் திரும்பி வரணும். ஆணினம் இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கப்போ பெண்ணினம் மட்டும் ஜாலியாக மீன் பிடிக்க போயிருச்சுன்னு தானே நினைக்கிறீங்க? அது தாங்க இல்லை. பெண்ணினமும் பல பேர் ஆபத்துகளை சந்திக்கும். உணவு தேடி புறப்பட்ட பெண் குயின்கள் கடல் உறையாத பகுதியை தேடி பல மைல் தூரம் நடந்தே செல்லும். பெண்ணினம் முட்டையிட்டு தன் உடல் எடை பலம்னு எல்லாத்தையும் இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்து சேரும். அதற்கிடையில் வழி முழுவதும் ஆபத்துக்கள். முக்கியமாக இந்த லியோபர்ட் சீல்ஸ் பெண் குயின்களின் மிகப்பெரிய எதிரி. இந்த லியோபர்ட் சீல்ஸ்
பெண் குயின்களை கண்டாலே கடிச்சு தின்னுடும். இவனுங்க கிட்ட வேற இருந்து பாதுகாப்பாக போய் சேரணுண்டா சாமின்னு நினச்சிட்டு கவனமாக மெதுவாக ஒவ்வொரு அடியாக எடுத்து நகர்ந்து செல்லும். சரியாக கடல் உறையாத பகுதிக்கு வந்ததும் பிறகு கடல் ஆபத்துக்களையும் தாண்டி அந்த பெண் குயின்கள் மீனை பிடிக்கணும். முதல்ல தனக்கான உணவு எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு தன் காதல் கணவனுக்கும் குழந்தைக்கும் தேவையான உணவுகளை சேகரிக்கணும். மறுபடியும் பல கிலோமீட்டர் நடந்தே வரணும். உணவுகளையும் எடுத்துக்கிட்டு வழியில் இருக்க ஆபத்துக்களையும் தாண்டி தன்னுடைய காதல் கணவன்கிட்ட வந்து சந்திக்கும். அப்போது காதல் கணவன், இங்கே பாரு, முட்டையிலிருந்து நம்ம குழந்தை வெளியே வந்துருச்சு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக காட்டும். பிறகு அந்த குட்டியை ஆணினத்திடமிருந்து பெண்ணினத்துக்கு பரிமாற்றம் செய்யும். இதுவும் சில நொடிகளுக்குள்ள நடக்கணும். ஏன்னா அப்பவும் ரொம்ப அதிகமான குளிர் இருக்கும். -20 டிகிரி செல்சியஸில் இருக்கும். சில நொடிகளுக்குள்ளே இந்த மாற்றம் நிகழலைன்னா குளிரில் அந்த குட்டி இறந்துடும். ஆனால் இதே நேரத்தில் சில பெண் குயின்கள் வந்து பார்க்கும்போது ஆணினத்திடம் குட்டி இருக்காது. ஏன்னா முட்டை உடைஞ்சு போயிருக்கும். அப்போது சோகத்தில் இருக்க அந்த பெண் குயின்கள் என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி பரிமாற்றம் எங்கேயாவது நிகழுதான்னு பார்த்துட்டே இருந்து அந்த குட்டியை அபகரிக்க முயற்சி செய்யும். இதில் தள்ளுமுள்ளையே ஏற்படும். அப்படியெல்லாம் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு அடைக்காத்த குட்டியை அவ்வளோ சீக்கிரத்தில் அப்பா பெண் குயின் விட்டுடாது. ஒரு வழியாக பாதுகாப்பாக அம்மா கிட்ட கொடுத்துரும். பிறகு பெண்ணினம் பாதுகாக்கும். 2 மாத காலம் பசியில் இருந்த ஆணினம் மீன் பிடிக்க புறப்படும். மனைவி பெண் குயின்கிட்ட நிறைய மீன்கள் இருக்கும். ஆனால் அதில் ஒன்று கூட கணவன் பெண் குயின் வாங்காது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், நீயும் குழந்தைகளும் இதை சாப்பிட்றதுக்காக பத்திரமா சேமித்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா மீசையை முறுக்கி விட்டுட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போயிடுவாங்க. 1 மாத காலத்தில் ஆணினம் திரும்பி வரும். பெண்ணினம் மீன் பிடிக்க போகும்போது ஆணினம் பெண்ணினத்துக்கிட்ட கொஞ்சம் மீன்களை வழியில் உணவுக்காக வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாங்க. எவ்வளோ அன்பு இல்லை! இப்படி அம்மா அப்பான்னு 2 பேருமே மாறி மாறி குட்டிகளை பார்த்துக்குவாங்க. 1 மாதத்துக்கு பிறகு குட்டிகளின் உணவு தேவை அதிகமாகும். பிறகு குட்டிகளை தனியாக விட்டுட்டு 2 பேருமே மீன் பிடிக்க போயிடுவாங்க. அப்பா அம்மா 2 பேரும் நம்மளை விட்டுட்டு எங்கேயோ போகிறாங்க அப்படின்னு குட்டிகளும் பின்னாடியே ஓடும். ஆனால் அதுகளை அங்கேயே தவிக்க விட்டுட்டு போயிடும். பிறகு அந்த குட்டிகள் தன்னோட ஆபத்துக்களை தனியாக எதிர்நோக்க வேண்டி இருக்கும். அதுக்குள்ளே குளிர்காலமும் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால மற்ற பறவை இனங்களின் தொல்லையும் அதிகரிக்கும். குட்டிகளை வேட்டையாட பார்க்கும். அப்போது தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காக வேறு சில பெண் குயின்கள் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கொள்ளும். இப்படி பல ஆபத்துக்களை தாண்டி குட்டி பெண் குயின்கள் ரெக்கையெல்லாம் முளைச்சி வளர ஆரம்பிச்சிருக்கும். அடுத்த 1 மாதத்துக்கு தான் பெற்றோர்கள் உணவு கொண்டு வந்து தருவாங்க. நிறைய மீன்களை சொத்தாலாம் சேர்த்து வைக்க நினைக்காது. உனக்கு ரெக்கை முளைச்சிடுச்சு, நீ தான் தனியாக உன் ஆபத்துக்களை எதிர்கொள்ளணும், உனக்கான உணவை நீ தான் தேடிக்கணும் அப்படின்னு சொல்லி மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கும். சுயமாக வாழ வைக்க முயற்சி பண்ணும். எப்போவுமே மீனை பிடிச்சி ஊட்டி விட்டுக்கிட்டுலாம் இருக்காது. இந்த குட்டிகளும் யாருக்கும் தொல்லை கொடுக்காம சுயமாக வாழ கற்றுக்கொள்ளும். இதாங்க பெண் குயின்களின் இனப்பெருக்க காலம். கடுமையான குளிர், கடுமையான புயல், கொடூரமான பறவைகள், கொடூரமான கடல்வாழ் உயிரினங்கள், சொந்த இனத்திலேயே குட்டிகளை அபகரிக்க நடக்கிற துரோகங்கள் அப்படின்னு பல ஆபத்துக்களை கடந்து தன் அடுத்த தலைமுறையை வெற்றிகரமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வரும் எம்பரர் பெண் குயின்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சின்ன பிரச்சனைனாலே நாம் நடுங்கி போயிடுறோம். ஆனால் இது அனைத்தையும் தாண்டி ஒற்றுமையாகவும் தன்னம்பிக்கையுடனும் ஒவ்வொரு நொடிகளும் ஒவ்வொரு நாளும் இந்த பெண் குயின்கள் எவ்வளோ ஆபத்துக்களை கடந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ ஒற்றுமையுடனும் தன்னம்பிக்கையுடன் உயிர் பிழைச்சி வாழுது. இந்த பெண் குயின் கதையை கேட்ட பிறகு இன்றைக்கி நமக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தோணுதில்லை. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணுதில்லை. உங்களுக்கு தன்னம்பிக்கை குறையிற நேரத்தில் இந்த கதையை கண்டிப்பாக கேளுங்க. குட்டி பெண் குயின்களின் ஒரு உற்சாகம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழும் வரை வாழ்க்கை சந்தோஷமாக வாழுங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்.